நான் 2 மந்த்ஸ் பிரெக்னன்ட்டா இருக்கேன் டாக்டர். பட் ஆனா ஹாஸ்பிட்டல்ல போய் ஸ்கேன் பண்ணும்போது, குழந்தை வந்து 35 to 40 டேஸ் தான் வளர்ந்திருக்குன்னு சொல்லிருக்காங்க. அகைன் நம்ம ஸ்கேன்ல ரெகுலரா நெறைய பேஷண்ட் ஸ்கேன் பார்க்கும்போது, இது ரொம்பவே காமனா நாங்க பார்க்கறது. என்னன்னா, நம்ம கரெக்ட்டா சொல்ற டேட், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லாஸ்ட் பீரியட் டேட்ன்னு ஒரு டேட் தரோம். அதுலேருந்து நம்ம கணிக்கிறது தான் நம்மளுக்கு வீக்ஸ் ஆஃப் பிரெக்னன்சி. ஆனா குழந்தை கரெக்ட்டா 15வது நாள் லாஸ்ட் பீரியட் வந்து கன்சீவ் ஆகணுன்ற அவசியமே இல்ல இல்லையா? ஓவலேஷன் அந்த எக் ரிலீஸ் எப்ப வேணாலும் ஆயிருக்கலாம். ஒரு 3வது வாரம், இல்ல 4வது வாரம் கூட தள்ளி நின்னுருக்கலாம். ஸோ பிரெக்னன்சி தள்ளி நிக்கிறது இஸ் எக்ஸ்ட்ரீம்லி காமன். பயப்படவே வேண்டாம். ஒரே ஒரு ஸ்கேன் வச்சு மட்டும் நம்மளால டிசைட் பண்ண முடியாது. ஒரு ஸ்கேன்ல ஃபர்ஸ்ட் 4 to 5 வாரத்துல கருப்பை மட்டும் தெரியுதான்னு பாருங்க. நம்பர் 1. நம்பர் 2, 5 to 6 வீக்ஸ்ல கருப்பையோட யோக் சாக், அதாவது குழந்தைக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய அம்மாக்கும் குழந்தைக்கும் இருக்கிற கனெக்ஷன், அந்த நஞ்சுக்கொடி ஃபார்ம் ஆக வேண்டிய ஸ்ட்ரக்சர் தான் யோக் சாக். அது 5 வாரத்துல தெரியும். 6 to 7 வாரத்துல தான் குழந்தை ஹார்ட்லி ஒரு 2 மில்லிமீட்டர் 3 மில்லிமீட்டர் சைஸ்ல உருவாகும். அதுல 6 வாரம் 7 வாரத்துக்கு மேல போனா ஹார்ட் பீட்டும் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் ஃபேஸஸ். ஸோ ஒரே ஒரு ஸ்கேன் வச்சு மட்டும் பார்த்து பயப்படாதீங்க. இன்னொரு ஸ்கேன் 1 வீக்கோ இல்ல 10 டேஸ் லேட்டரோ எடுத்தீங்கன்னா தாராளமா டிஃபரன்ஸ் தெரியும்.